ஸோ டேர் வெஸ்டிஜியன்ஸ் வெரி குட் மார்னிங். நான் அசோக் பேசுகிறேன், ஜோனல் சேல்ஸ் மேனேஜர். என்னோட வாய்ஸ் கிளியராக இருக்குது அப்படின்னு நம்புகிறேன். கிளியராக இருக்கா? எஸ் சார், கிளியர் சார். ரைட், ஓகே, ஃபைன். ஸோ இன்னைக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ரோக்ராம் ஸ்ட்ராட்டஜி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இது பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே என்ன தேவை? ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ரைட். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நம்ம அட்டைன் பண்ணோம் அப்படிங்கும்போது சில பேருக்கு அது 2 வருஷம் ஆகலாம், சில பேருக்கு 3 வருஷம் ஆகலாம், சில பேருக்கு 4 வருஷம் ஆகலாம், சில பேருக்கு 5 வருஷம் ஆகலாம், சில பேருக்கு 10 வருஷம் கூட ஆகலாம். ரைட். ஸோ நம்ம ஒரு 10 வருஷம் வரைக்கும் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணுற அளவுக்கு வந்து நமக்கு பொறுமையே இருக்கா, டைம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. இப்போ சம்திங் லைக் நம்ம ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், எக்ஸ்ட்ராடனரி ஏதாவது நம்ம பண்ணால் மட்டும்தான் நிச்சயமாக அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் ஃப்ரேம், மேபி ஒரு 1 or 2 years, அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே நம்மளால் அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறத அட்டைன் பண்ண முடியும். ரைட். இதுக்கு நமக்கு 2 சோர்ஸ் இருக்குது. என்ன சோர்ஸ் அப்படின்னா, ஒன்று நம்ம வீட்டுக்கு மாதம் மாதம் நம்ம பொருள் வாங்கிட்டு அந்த மாதிரி கூட நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். ரெண்டாவது, நிறைய பேர் நம்ம ரெஃபர் பண்ணி அவங்க பொருள் வாங்க இந்த மாதிரி நம்ம இன்கம் வந்து அப்படிங்கிறது ஏர்ன் பண்ணலாம். இந்த 2 வழிகள் மூலமாக நம்மளோட ஒரு பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறத நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ரைட். பட் அகெயின், ஆமை முயல் கதை இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆமை முயல் கதை அப்படின்னு பார்க்கும்போது ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னா எத்தனை வருஷம், எவ்வளோ காலம் நம்ம ஸ்லோவாக இருந்து பொறுமையாக நம்ம ஜெயிக்க முடியும்? ஏன்னா இன்னைக்கு ட்ரெண்ட் மாறி போச்சு. இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, ஃபாஸ்ட் அண்ட் த ஃபியூரியஸ் வின்ஸ் த ரேஸ். ஸோ யார் துடிப்பாக உற்சாகமாக முயற்சி எடுத்து வேகமாக பயணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இன்னைக்கு வாழ்க்கை. ஸோ அவங்களால மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இதை அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக நம்ம இருந்து ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கான ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுதான் ஃபார் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட். ரைட். 2 விஷயம்தான், ஃபேஸ் 1, ஃபேஸ் 2. ஃபேஸ் 1 அப்படிங்கிறது என்ன? நம்முடைய ஒரு தலையாய ஒரு கடமை அப்படின்னு சொல்லக்கூடியதான் கன்சிஸ்டன்சி ஆஃபர். சரி, இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் நம்ம எப்போ பண்ணணும்? ஒரு மாதம் நம்ம பில்லிங் வந்து 2ஆம் தேதி ஆரம்பிக்குது, 14ஆம் தேதி முடியும். ஸோ இந்த 2 to 14 அப்படிங்கிறது 100% நம்ம கன்சிஸ்டன்சி ஆஃபரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்களோட டீமில் இருக்கக்கூடிய அந்த பிவி, அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது 60% 14ஆம் தேதிக்குள்ள முடியணும். ஏன்னா இந்த 14 தேதிக்குள்ள வந்து உங்களோட பிஸ்னஸ் கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் ஸோ மீதி இருக்கக்கூடிய ஒரு 15 நாள், 19 நாள், 15, 16 நாளில் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். டெப்த்தில் எங்கே போகணும், புதுசாக வந்து ரெக்ரூட் பண்ணணும், அந்த லைன் எங்கே ஆட் பண்ணணும், எங்கேருந்து எல்ஓபி நம்ம கொண்டு வரணும், இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய அந்த 15, 16 நாளில் மட்டும்தான் அது செய்ய முடியும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 14 days அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். அந்த கிரிட்டிக்கலான ஒரு இடத்துல நம்ம கரெக்டான ஒரு அப்ரோச் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு வச்சிங்களேன், நிச்சயமாக நம்ம செய்ய முடியும். இன்னைக்கு நம்மளுடைய ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட செல்ஃப் 100 பிவி. ஸோ இந்த செல்ஃப் அப்படிங்கிறது 100 பிவி அப்படிங்கிறது நீங்கள் ஒரு மாதம் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்குறதன் மூலமாக 100 பிவி நீங்கள் பண்ணணும். அதே போல் இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் எத்தனையோ பேர் இருக்கா. மேபி சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த ஐடியெலாம் போட வேணாம், நான் இந்த மாதிரி வந்து நெட்ஒர்க்கு இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது, நான் 4 பேர்ட்ட என்னால் பேசலாம் முடியாது. இது மாதிரி எத்தனையோ பேர் எவ்வளோ விதமான விஷயங்கள் அவங்க சொல்லலாம். யார் என்ன சொன்னாலும் இன்னைக்கு பொருள் வாங்கணும் அப்படிங்கிறது எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எல்லாருமே யார்? வாடிக்கையாளர். ஸோ ஒரு கன்சியூமர் அப்படிங்கிற வகையில் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே பொருள் வாங்கக்கூடிய ஒரு நபர்கள். அந்த வகையில் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம ஒருத்தர் வீட்டில் போய் நம்ம ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ப்ராடக்ட் ரெஜிம் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 19 விதமான பிராண்டில் இன்றைக்கி 400க்கும் மேற்பட்ட பொருட்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி வெஸ்டேஜில் இருக்குது. அப்போது ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்களை நம்ம புரிய வைக்கிறோம், ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்குறோம், ஸோ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக ஒரு 200 பிவி ஒரு ஹவுஸ் மீட்டிங்கில்
ஆர் ஒன் ஆன் ஒன் மீட்டிங் நம்ம பண்ணால் கூட இதை நம்ம புரிய வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக பொருட்கள் அவங்க வாங்குவாங்க. ஸோ ரெண்டே விஷயம்தான். ஒன்று, நம்ம வீட்டுக்கு நம்ம வாங்கணும் 100 பிவிக்கு. ரெண்டாவது, மற்றவங்க வீட்டுக்கு நம்ம போய் அவங்கள்ட்ட பேசும்போது இது எல்லாமே சேர்த்து ஒரு மாதம் அட்லீஸ்ட் ஒரு குடும்பத்தில் நீங்கள் ஒரு 50 பிவி நீங்கள் பண்ணால் கூட ஒரு 4 குடும்பம் நீங்கள் ஹோம் மீட்டிங் பண்ணீங்கன்னா 200 பிவி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இது தொடர்ந்து ஒன்ஸ் அவங்க ப்ராடக்ட் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும்பொழுது இது மாதம் தொடர்ந்து அவங்க வாங்குவாங்க. அதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கு. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த 14 தேதிக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, நீங்கள் 100 பிவி நீங்கள் பண்ணணும். ரெண்டாவது, 200 பிவி ஹவுஸ் மீட்டிங், 1-to-1 மீட்டிங். இது எப்படி வேணாலும் இருக்கலாம். 100 பிவி, 200 பிவி நீங்கள் ரீட்டைல் மார்ஜின். ஸோ இதை ரீச் பண்ணுறதுக்கான வழிகளை நீங்கள் சிந்திக்கணும். ரைட். ஸோ இன்னைக்கு ஏன் நம்ம இங்கே வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்வி வந்து கேட்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து எல்லாருமே வாடிக்கையாளர் தான். எல்லாருமே டெய்லி ஏதோ ஒரு தேவை இருக்கு. அந்த தேவைக்கு நம்ம கடையில் போயிட்டு நம்ம பொருளை வாங்கிட்டு தான் இருக்கோம். நம்ம கடையில் போயிட்டு ஒரு பொருளை வாங்குறோம். சரி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ஒரு பொருள் நம்ம யூஸ் பண்றோம்னு வச்சுங்களேன். நம்ம மைண்ட்ல ஒன்று தோணும், நம்ம ஏன் இந்த வேற ப்ராடக்டை நம்ம மாற்றி பார்க்கக்கூடாது, அந்த வேற ப்ராடக்ட் நம்ம ஏன் மாற்றி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற இடத்துல நம்ம யோசிக்க வைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த விளம்பரங்கள். ஒரு காலத்தில் மேக்ஸிமம் இந்த டிவியில் மட்டும்தான் விளம்பரங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இல்லை ரேடியோவில் நம்ம ஏதோ நியூஸ்க்கு நடுவில் ஏதாவது ஒரு செய்திகளுக்கு வேறு ஏதோ ஒரு ப்ரோக்ராம்ஸ் இருந்துன்னா அதுக்கு நடுவில் வந்து நமக்கு இந்த விளம்பரங்கள் அப்படிங்கிறது வரும். ஆனால் இன்னைக்கு ஒரு விளம்பரம் அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 1.22 lakh crores, ஆல்மோஸ்ட் 14.75 பில்லியன் 2024. ஆல்மோஸ்ட் நம்ம 2024 நம்ம முடிச்சாச்சு. இது எந்த சர்வே ரிப்போர்ட் அப்படின்னா இந்தியா பிராண்ட் ஈக்விட்டி ஃபவுண்டேஷன், IBF. ஸோ யோசிச்சு பாருங்க, 1.22 lakh crores. லேக்ஸ்க்கு எத்தனை ஜீரோ வரும், க்ரோர்ஸ்க்கு எத்தனை ஜீரோ வருங்கிறது யோசிச்சு பாருங்க. அதே போல குரூப் எம் இவங்க என்ன சொல்றாங்க, ஆட் மார்க்கெட் மட்டுமே ஆல்மோஸ்ட் 2025 கிட்டத்தட்ட 1.64 lakh crores ரீச் ஆகும். யார் சொல்றாங்கன்னா எக்கனாமிக் டைம்ஸ். இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா, ஸோ ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு ஜஸ்ட் நம்ம வந்து வெறும் ஒரு டிவிலையோ இல்லை வந்து நம்ம ஒரு லேப்டாப்லையோ நம்ம ஏதோ ஒர்க் பண்ணுறோம் அதில் மட்டும் தான் இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம சும்மா ஏதோ ஒன்று நம்ம மைண்டை நினைச்சா கூட அது நினைச்சு நம்ம சர்ச் பண்ணா கூட அது ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நமக்கு கிடைக்குது. இப்போ 2029 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 17 to 19 பில்லியன் US இதோட வர்த்தகம் அப்படிங்கிறது இன்னைக்கு அமைய போகுது. விளம்பரங்கள் எங்க பார்க்குறோம், கண்ணை மூடி கண்ணை திறந்தா முழுக்க இன்னைக்கு விளம்பரங்கள் தான். ரேடியோ அட்வர்டைஸ்மெண்டாக இருக்கலாம், டிவி ஆட்ஸாக இருக்கலாம், நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய ஆட்ஸாக இருக்கலாம், இன்னைக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம். இனி நிறைய இடத்துல வந்து விளம்பரங்கள் ஒட்டக்கூடாது, விளம்பரங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு போர்டு வைக்கிறாங்க. ஆனால் அந்த போர்டுக்கு மேலே இன்னைக்கு விளம்பரங்கள் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு விளம்பரம் நம்ம கண்ணுக்கு பார்க்கும்பொழுது நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எது நம்ம அட்ராக்ட் பண்ணுதோ அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு புதிய டெக்னாலஜி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு பக்கம் வேலை செய்தாலும் பட் இன்னொரு பக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 360 டிகிரிஸ் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மொபைலில் கேம் விளையாடுறது எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் இன்னைக்கு ஒரு கேம் விளையாடுறது கூட உங்களால் கம்ப்ளீட்டாக விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. அதுக்கு நடுவில் அத்தனை விளம்பரங்கள் அப்படிங்கிறது வருது. ஸோ நம்ம மைண்டை வந்து இன்னைக்கு டியூன் பண்ணுறாங்க. எப்படி டியூன் பண்ணுறாங்க, அந்த பொருள் அதுதான் பெஸ்ட்டு, அதுதான் நல்லது. ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாமே நம்ம பார்க்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வருது. பார்த்தீங்களா, இதுதான் இன்னைக்கு விளம்பரங்கள் மூளை செலவை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படிதான் இன்னைக்கு நம்மளோட வர்த்தகம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இன்னைக்கு நம்ம போய்கிட்டு இருக்கு.
இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்த ஒரு சிஸ்டம், இன்ஃபேக்ட் பணம் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்க முன்னாடி வந்த ஒரு சிஸ்டம் தான் பண்டமாற்று முறை. ஸோ அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, ஒருத்தர் அரிசி விளைவிச்சாரு, ஒருத்தர் வந்து பருப்பு விளைவிச்சாரு, ஒருத்தர் வந்து கரும்பு விளைவிச்சாரு, ஒருத்தர் தானியங்கள் விளைவிச்சாரு, ஒருத்தர் கரும்பு ஒரு காய்கறி விளைவிச்சாரு, ஒருத்தர் பழங்கள் விளைவிச்சாங்க. இவங்களுக்கும் என்ன பண்ணாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது பெரிய அளவில் வந்து பணம் விலை கூடுதலாக இல்லை. ரெண்டாவது, தரமான பொருள் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிட்டு இருந்தது. இது மருவிதான் நமக்கு நேரடி வர்த்தகம், அதாவது நேரடி விற்பனை முறை, டைரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரி வர ஆரம்பிச்சது. ஸோ இன்னைக்கு நம்ம எதில் பார்த்தாலுமே அட்வர்டைஸ்மெண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்பொழுது, இதிலிருந்து நம்ம மீண்டு வர முடியுமா அப்படின்னா, இன்னைக்கு நம்ம விருப்பமான ஒரு பொருட்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மாதா மாதம் நம்ம ஒரு மளிகை சாமான் லிஸ்ட் போட்டு நம்ம கடையில் போயிட்டு நம்ம வாங்கிட்டு இருக்கோம். உண்மையா இல்லைங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிம்பிள், ஒரு சோப்பு, ஷாம்பு, டீ, காஃபி, நம்ம துணி துவைக்கிறதுக்கான வாஷிங் பவுடர் இருக்கலாம், இல்லை தரை துடைக்கிறதுக்கான வீட்டுக்குள்ளே தேவைப்படக்கூடிய பொருட்கள் இருக்கலாம், டிஷ்வாஷ் இருக்கலாம், ஹேர் ஆயில் இருக்கலாம், கண்டிஷனர் இருக்கலாம், நாப்கின்ஸ் இருக்கலாம், ஃபேஸ் வாஷ் இருக்கலாம். எத்தனையோ பொருட்கள் இது எல்லாமே நம்ம மாதம் மாதம் லிஸ்ட் போட்டு நம்ம கடையில் போயிட்டு நம்ம வாங்கிட்டு இருக்கோம். நம்ம என்னதான் வாங்கினா கூட அதுலேருந்து ஒரு பைசா நமக்கு திரும்ப ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இல்லை. ஒரு வருஷம் போயிட்டே தான் இருக்கு. நம்ம ஆல்மோஸ்ட் இந்த வருஷத்தோட 2025ஓட எண்டில் நம்ம இருக்கோம். எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், 2026 வரும்பொழுது கண்டிப்பாக நிறைய பேர் நமக்கு கேலண்டர் கொடுப்பாங்க, டைரி கொடுப்பாங்க, பேனா கொடுப்பாங்க, ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த காலம்லாம் மலேறி போச்சு. இன்னைக்கு யாருமே எதுவுமே கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. காரணம், பிகாஸ் இன்னைக்கு வர்த்தகம் அவ்வளோ ப்ரெஷரில், டென்ஷனில், காம்படிஷனில் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்கள் ரெகுலராக மாதம் நீங்கள் வெளியில் போயிட்டு ஏதோ ஒரு கடையில் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பொருட்கள் இருக்குது அப்படின்னா, அதே பொருட்களை நீங்கள் வெஸ்டீஜில் வாங்கும் பொழுது ஒரு எம்ஆர்பி அப்படிங்கிறது இப்போ ஒரு ரஃபாக இது ஒரு கணக்கு வந்து நாங்கள் காமிச்சிருக்கோம். உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இது நீங்கள் வாங்குறீங்க, இதோட எம்ஆர்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5103 ரூபா வருது. இதே பொருட்கள் நீங்கள் வெளியில் போய் வாங்குறீங்க, மேபி இதே பணம் வரும், ஒரு 5000 ரூபாய் அந்த இடத்துல நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னு வைங்களேன். அங்கே அவங்க என்ன பில்லு கொடுக்குறாங்களோ அந்த பில்லுக்கு நீங்கள் மொத்தமாக பணம் கட்டிட்டு தான் நீங்கள் வந்து ஆகணும். நீங்கள் 5 வருஷம் வாங்கிக்கலாம், 10 வருஷம் வாங்கிக்கலாம், 15 வருஷம் வாங்கிக்கலாம், 20 வருஷம் நீங்கள் வாங்கியிருக்கலாம். எத்தனை வருஷம் நீங்கள் போய் எங்கள் பொருள் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது 1% கூட உங்களுக்கு இல்லை. பட் அதே வெஸ்டீஜில் இந்த பொருட்கள் நீங்கள் வாங்கும் பொழுது இன்னைக்கு ஒரு எம்ஆர்பி ஒரு 5103 ரூபா உங்களுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் இங்கே நீங்கள் ஒரு ஐடி எடுத்து இதே பொருட்கள் நீங்கள் வாங்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 30% வரை உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட் நீங்கள் வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3604 ரூபா தான் உங்களோட செலவு அப்படிங்கிறது ஆகுது. வித்தியாசத்தை முதல்ல நம்ம ஃபீல் பண்ணணும். எங்கேயோ பொருள் வாங்குறோம், நமக்கு பெருசாக ஒரு பெனிஃபிட் இல்லை. பட் அதே பொருட்கள் இன்னைக்கு வெஸ்டீஜில் வாங்கும்பொழுது ஆல்மோஸ்ட் ஒரு 30% நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது அப்படின்னா, முதல் விஷயம், நம்ம செலவு பண்ணக்கூடிய பணத்திற்கு நமக்கு ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுக்கு நீங்க தயார் ஆயிட்டீங்க அப்படின்னா, தென் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், இன்னைக்கு வெஸ்டீஜை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் இருக்கு. ஆரோக்கியம் வேணுமா, இன்னைக்கு தொலைச்சிட்டு நிற்கிறோம். இன்னைக்கு எதை சாப்பிட்றது, எதை சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிட்டா நல்லது, எதை சாப்பிட்டா கெட்டது, இது எதுவுமே நம்ம கையில் இல்லை. எத்தனையோ பேர் நீங்கள் பார்க்கலாம், உங்கள் மொபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து போடுறாங்க. இதை யூஸ் பண்ணாதீங்க, அதை யூஸ் பண்ணாதீங்க, இதில் கலப்படம் இருக்குது, அதனால வந்து ஹெல்த் பாதிக்கும், கிட்னி பாதிக்கும், ஹார்ட் பாதிக்கும், லிவர் பாதிக்கும். பட் எக்ஸலண்ட்டான ஹெல்த் கேர் நியூட்ராசட்டிக்கல்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 9 விதமான பிராண்டில் வெஸ்டீஜில் எக்ஸ்க்ளூசிவான நம்ம ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடிய நியூட்ராசட்டிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது ஒரு ஹெல்த் ஃபுட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, பர்சனல் கேர் இருக்குது, டியூ கார்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராண்ட் இருக்குது, ஓரல் கேர் இருக்குது, ஹைவெஸ்ட்ங்கிற ஒரு பிராண்ட் இருக்குது, அஷூர் நேச்சுரல்ஸ் இருக்குது, ட்ரூமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்ட் ஆண்களுக்காக இருக்குது, அண்ட் எக்ஸ்க்ளூசிவாக பெண்களுக்காக இருக்கக்கூடிய மெஸ்ல் ஆஃப் மிலன், வெலினோ அண்ட் ஸ்கின் ஃபார்முலா 9 அப்படிங்கிற கேட்டகரி இருக்குது.
முக்கியமாக விவசாயம். நம்மளுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விவசாயம் இன்னைக்கு யாரும் பெருசா ஒரு மதிப்போ மரியாதையோ இது கொடுக்கறது இல்லை. ஆனா வெஸ்டீஜோட ஒரு முயற்சி இன்னைக்கு மண் வளத்தை திரும்ப கொண்டு வர முடியும் அப்படின்னா, மண்புழுக்கள் திரும்ப உருவாக முடியும் அப்படின்னா, அதுக்கு வெஸ்டீஜோட அக்ரியில் இருக்கக்கூடிய இந்த 8 விதமான ப்ராடக்ட்ஸ் இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இன்னைக்கு வெஸ்டீஜில் ஆல்மோஸ்ட் ஒரு 450+ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கு. டே இன் டே அவுட் நம்ம காலையில் தூங்கி எந்திரிச்சல நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் பொருட்கள் நமக்கு வேணுமோ அத்தனை விதமான பொருட்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு வெஸ்டீஜில் இருக்கு. ரைட். இந்த பொருட்கள் இப்போ இவ்வளோ பொருட்கள் இருக்கு, நம்ம வெளில தூர கடையில் நம்ம வாங்குறோம். நான் ஏன் வெஸ்டீஜில் வாங்கணும்? அடுத்த கேள்வி தான் நம்ம மைண்டில் வரும். சரி, ஒரு பக்கம் நம்மளோட டிபி டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் எம்ஆர்பி டிஃபரன்ஸ் ஒரு 30% நம்ம செலவு பண்ணக்கூடிய காசுக்கு நமக்கு மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நான் முதல்ல சொன்னேன். அடுத்தது இந்த வியாபாரம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாயிண்ட்ஸ் அடிப்படையில். ஏன் இந்த பாயிண்ட்ஸ் அடிப்படை அப்படின்னா, இன்னைக்கு வெஸ்டீஜ் வியாபாரம் அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டும் இல்லை, இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்தியாவை சேர்த்து 8 நாடுகள் இருக்கு. நேபாள இருக்கு, பங்களாதேஷ்ல இருக்கு, துபாயில் இருக்கு, சவுதியில் இருக்கு, பிலிப்பைன்ஸ்ல இருக்கு, கானால இருக்கு, ஐவரி கோஸ்ட்ல இருக்கு, பங்களாதேஷ்ல இருக்கு. இது மாதிரி ஒரு 8 விதமான நாடுகள் இருக்கும்பொழுது மற்ற நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு இந்தியாவிலேருந்து பணம் அனுப்ப முடியாது. அதுக்காக சிம்பிளா ஒரு பாயிண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. எந்த நாட்டில் யார் பொருள் வாங்கினாலும் அவங்க என்ன பொருள் வாங்குறாங்களோ என்ன பாயிண்ட்ஸ் அவங்க ஏர்ன் பண்றாங்களோ அதுக்கு உண்டான வருமானம் அந்தந்த நாட்டு கரன்சி படி அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளோட பிளான் பொறுத்த வரைக்கும் 5%, 8%, 12%, 16% இந்த மாதிரி 4 விதமான சதவீதம் அப்படிங்கிறது இருக்கு. பொதுவாக ஒரு 600 பாயிண்ட்ல ஆரம்பிச்சு 2499 பாயிண்ட் நம்ம செய்யும்போது நமக்கு 8% அப்படிங்கிற ஒரு கமிஷன் நமக்கு கிடைக்கும். இப்போ சில பேர் இந்த பொருள் வாங்குறாங்க, யூஸ் பண்றாங்க, பொருள் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரெகுலராக வாங்க ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பேர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு மாதத்துல 600 பாயிண்ட் பண்ணாம 300 பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 8% ஸ்ட்ரெயிட்டாவே அவங்க ரீச் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த பிஸ்னஸ் நம்மளோட இந்த பொருளாதார சுதந்திரம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம அப்ரோச் பண்ண வேண்டிய விஷயமே எங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%. 600 பாயிண்ட் பண்றதுல பாதிக்கு பாதி 50%, 300 பாயிண்ட் நம்ம பண்ணா நம்ம பெனிஃபிட் என்ன? நம்ம ஒரு மாசத்துல இந்த 300 பாயிண்ட் நம்ம பண்ணும்பொழுது நமக்கு 750 ரூபாய்க்கான ஒரு ப்ராடக்ட் வவுச்சர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இது ஒன் டைம். ஸோ ஒரு 8% ரீச் ஆகாத நபர்கள், 5% அதில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு மாதத்தில் இந்த 300 பிவி அவங்க முடிக்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் அவே ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% வித் 750 ருபீஸ்க்கான வவுச்சர். அதே போல் அவங்களுக்கு கீழே ஒரு 3 பேரை 750 ரூபாய்க்கான வவுச்சரை வாங்க வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1000 ரூபாய்க்கான வவுச்சர் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த வவுச்சர் வச்சுக்கிட்டு அவங்க திரும்ப ப்ராடக்ட்ஸ் அவங்க வாங்கிக்க முடியும். ஸோ 750 ரூபா வவுச்சர் அப்படிங்கிறது ஒன் டைம் தான். பட் அதே 1000 ரூபாய் வவுச்சர் அப்படிங்கிறது நீங்க எவ்வளோ டைம் புதுசாக 3 பேரை வந்து நீங்க ஃபாஸ்ட் 8% நீங்க பண்ண வைக்கிறீங்களோ அத்தனை முறையும் உங்களுக்கு 1000 ரூபாய்க்கான வவுச்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யோசிச்சு பாருங்க, நமக்கு ஏதோ நம்ம பண்றோம், நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்ன? ரிசல்ட்ஸ் உடனே நமக்கு வேணும். ஏதோ ஒரு இடத்துல நமக்கு அந்த பெனிஃபிட் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் நமக்கு அடையணும் அப்படின்னா அப்போ நம்ம ஸ்மார்ட்டா திங்க் பண்ணணும். ஸ்மார்ட்டா திங்க் பண்றதுங்கிறது என்ன? ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% இதுதான் நம்ம முதல்ல ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கணும். இதைத்தான் நான் முதலே உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். ஏன்னா இன்னைக்கு பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறது எந்த வீட்லையுமே நான் பொருளே வாங்குறது இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்கள் யாருமே கிடையாது. எல்லார் வீட்லையும் இன்னைக்கு நான் வந்து ஆவரேஜா உங்களுக்கு நான் சொல்றது ஒரு கணக்கு போட்டு நான் சொல்றது ஒரு 5000 ரூபாய். ஆனா யோசிச்சு பாருங்க, உண்மையிலேயே இன்னைக்கு 10,000 ரூபாய், 15,000 ரூபாய், 20,000 ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு வீட்லையுமே ஒரு மாதாந்திர செலவு அப்படிங்கிறது இன்னைக்கு கண்டிப்பா இருக்கு. அந்த மாதிரி ஒரு மாதாந்திர செலவு அப்படின்னு வர இடத்துல நம்ம ஸ்மார்ட்டா திங்க் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% அச்சீவ் பண்ணும்போது ஒரு 300 பிவி அச்சீவ் பண்ணும்போது
நமக்கு ஒரு 750 ரூபா நமக்கு ஒரு லாபம் கிடைக்குது. அது தவிர நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுனால அதுக்கு உண்டான ஒரு கமிஷன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சரி, இவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது நான் பொருளை வாங்குறேன், நான் மாதம் மாதம் நான் பொருளை வாங்குறேன், வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் இதெல்லாம் நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஃபைன். பட் எனக்கு வாழ்நாள் முழுக்க எனக்கு நிலையான ஒரு வருமானம் எனக்கு வேணும், ஒரு பிஸ்னஸாக இதை நான் பண்ணணும், எனக்கு மட்டும் இல்லை என்னை தாண்டி என் தலைமுறை எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் வேணும், ஒரு அசட் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம்தான் இந்த பவர் ஆஃப் கன்சிஸ்டன்சி. ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம புதுசு புதுசா செய்யறதுனால ஜெயிக்க முடியாது. ஆனா ஒரே விஷயம் அதை தொடர்ந்து நம்ம செய்யும்போது அந்த இடத்துல நம்ம ஜெயிக்க முடியும். அதுதான் என்ன சொல்றோம், பவர் ஆஃப் கன்சிஸ்டன்சி. சரி, இப்போ ஆன் ஆவரேஜ் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு மாதம் 3500 ரூபா, ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 42,000 ரூபா, ஒரு 10 வருஷம் ஆனால் 4,20,000 ரூபா, ஒரு 40 வருஷம் நம்ம குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குறோம்னா கிட்டத்தட்ட நம்ம 16,80,000 ரூபாய் நம்ம செலவு பண்றோம். உண்மையா இல்லையான்னு உங்க கால்குலேட்டர் எடுத்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது பேரஸ்ட் மினிமம் ஒரு 3,500 ரூபா நீங்க கால்குலேட்டர்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது நான் என்ன சொல்றது, அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவை அப்படிங்கிறது என்ன? சமையல் செய்யணும். ஸோ அதுக்கான சமையல் எண்ணெய் அப்படிங்கிறது அவசியம். இரண்டாவது, வீட்டில் டீ காஃபி குடிக்கக்கூடிய நபர்கள் எல்லார் வீட்லையும் இருப்பீங்க, அது ஒரு அத்தியாவசிய தேவை. அதை தாண்டி முக்கியமாக காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல பல்லு விளக்கணும், அதுக்கு டூத் பேஸ்ட் வேணும். டூத் பேஸ்ட் வேணும்னா வெறும் கையில் பல்லு விளக்க முடியாது, அதுக்கு ப்ரஷ் வேணும், சோப்பு வேணும், ஷாம்பு வேணும், ஹேர் ஆயில் வேணும், அட்லீஸ்ட் நமக்கான ஒரு பாடி டால்க் வேணும், ஒரு டியோ ஸ்ப்ரே வேணும். இதெல்லாமே ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இல்லை, ஆனால் இதெல்லாம் எல்லார் வீட்லையும் மாதா மாதம் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள். அதில் ஆன் ஆவரேஜ் ஒரு 3,500 ரூபாய்க்கு இன்னைக்கு நீங்கள் கடையில் போய் நீங்கள் பொருள் வாங்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கெல்லாம் ஒரு கல்ச்சர் வந்துடுச்சு, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணாச்சி கடையில் இருக்குது அப்படின்னா அந்த அண்ணாச்சி கடையில் இந்த எல்லா பொருளுமே நமக்கு கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்க்கறது என்ன? ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ். கண்ணால் பார்க்கணும். ஒரு பொருள் புதுசாக நம்ம வாங்குறோமா, நம்ம கண்ணால் பார்க்குறோம், எந்த கம்பெனின்னு பார்க்குறோம், அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்கு ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை பார்த்து இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு நம்ம பொருட்களை செலக்ட் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு எடுக்கிறோம். அந்த மாதிரி நம்ம பொருட்களோட குவாலிட்டி, எந்த கம்பெனி, என்ன ஏது நம்ம பார்த்து எடுக்கும் பொழுது நம்ம பெரிய அளவில் பணத்தை பற்றி யோசிக்கிறது இல்லை. உண்மையா இல்லைங்களா? கொஞ்சம் மனசு தொட்டு யோசிச்சு பாருங்க. டெஃபினட்டாக அதை நம்ம பார்க்கறதே இல்லை. இன்னைக்கு ஆன்லைன் ஷாப்பிங் அது அதை விட இன்னும் அதிகமாகிடுச்சு. இன்னைக்கு ஆன்லைனில் நம்ம ஒரு ட்ரையல் பார்க்கணும் அப்படின்னா கூட அதுலேயே இன்னைக்கு எத்தனையோ விதமான விண்டோஸ், இந்த ப்ரொவிஷன்ஸ் இன்னைக்கு கொடுத்துட்றாங்க. எல்லாத்தையும் பார்த்து தான் இன்னைக்கு நம்ம ஒரு பொருள் அப்படிங்கிறது நம்ம வாங்கிட்டு இருக்கோம். சரி, இவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம், இந்த செலவு பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு வருமானம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. ஜஸ்ட் ஜீரோ. பணம் மட்டும்தான் அந்த இடத்துல போயிட்டு இருக்கு. அதே பொருட்கள் நீங்கள் வெளியில் போயிட்டு உங்கள் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா நபர்களும் சரி, இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சராசரியாக 2,500 இடங்கள்ல கான்டாக்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம், இந்த பொருட்கள் வாங்கக்கூடிய இடங்கள் 2,500 இடங்கள்ல இன்னைக்கு இருக்கு. வெஸ்டிஜோட பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 48 பிரான்ச்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. நீங்க எங்க வேணாலும் போயிட்டு அந்த பொருளை நீங்க பார்த்து அது நீங்க வாங்கலாம். ஸோ வெஸ்டீஜ்ங்கிற ஒரு ட்ரேட்மார்க் இன்னைக்கு நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய இடமாக மாறும். சரி, எனக்கு எப்படி இது வருமானம் மாறும்? நான் சொன்னேன், எது ஒன்று நம்ம செஞ்சாலுமே அது நிரந்தரமாக செய்யணும், தொடர்ச்சியாக செய்யணும்.
நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை நம்ம பழக்கப்படுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது நமக்கு சாதகமாக நமக்கு மாறும். சரி, அந்த மாதிரி சாதகமாக எப்படி இது மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெஸ்டீஜ்ல கன்சிஸ்டன்சி ஆஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நிலையான ஒரு சலுகை. இந்த நிலையான சலுகை நம்ம என்ன பண்ணும், ஒரு மாதம் வெஸ்டீஜோட அந்த வியாபாரம் அப்படிங்கிறது 2ஆம் தேதி ஆரம்பிக்கும். ஸோ இந்த 2லேருந்து 14க்குள்ள நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 100 பிவி அப்ராக்சிமேட்டா ரூ. 3500. இந்த 3500 தானா அப்படின்னா இல்ல. ஏன்னா நம்ம வீட்டுக்கு இன்னும் நிறையவே நம்ம பணம் நம்ம செலவு பண்றோம். ஆனா அதே நீங்க வெஸ்டீஜ்ல ஒரு ரூ. 3500 ஒரு மாதம் தோராயமாக நீங்க செலவு பண்றீங்க. உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள், உங்களுக்கு தேவையான பொருட்கள் அப்படி நீங்க வாங்கும்போது ஒரு 100 பாயிண்ட் ஒரு மாதம் நீங்க பண்ணும்பொழுது தொடர்ச்சியாக ஒரு 4 மாதம் இது நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூ. 2500 ஒரு ப்ராடக்ட் வவுச்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மைண்ட்ல அப்படியே கொஞ்சம் ஒரு சின்னதா ஒரு ஃபோக்கஸ் மாற ஆரம்பிக்குதா? மாற ஆரம்பிக்கும். இப்ப கூட என்ன யோசிப்பீங்க? லைட்டா மேபி இருக்கலாம். ஏதோ ஒன்று சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப நமக்கு தோணலாம். சரி, இது நடைமுறையில் எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்கும்போது, ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் ஒரு ஒரு மாதம் நீங்கள் பண்ணுறீங்க. முதல் மாதம் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 100 பாயிண்ட் நீங்கள் வாங்குறீங்க. 2வது மாதம் ஒரு 100 பாயிண்ட் வாங்குறீங்க. 3வது மாதம் ஒரு 100 பாயிண்ட் வாங்குறீங்க. 4வது மாதம் ஒரு 100 பாயிண்ட் நீங்கள் வாங்குறீங்க. ஸோ 4 மாதம் முடிந்த பிறகு உங்களுக்கு ரூ. 2500 ப்ராடக்ட் வவுச்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரூ. 2500 ப்ராடக்ட் வவுச்சர் நீங்கள் கொடுத்து ஃப்ரீயாகவே நீங்கள் பொருட்கள் வெஸ்டீஜ் எங்கெங்கெல்லாம் அந்த காண்டாக்ட் பாயிண்ட்ஸ் இருக்கோ அது எங்கே வேணாலும் நீங்கள் போயிட்டு வாங்க முடியும். இதே மாதிரி நீங்கள் 4 மாதங்கள் முடிந்து திரும்ப 5, 6, 7, 8 திரும்ப 9, 10, 11, 12 இந்த மாதிரி ஒரு 4 மாதங்கள் நீங்க தொடர்ச்சியாக 100 பிவிக்கு நீங்க பொருட்கள் வாங்கும்போது ரூ. 2500 வவுச்சர் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இனி யோசிச்சு பாருங்க, வெளியில ஏதாவது ஒரு வர்த்தகத்துல ஏதாவது ஒரு வியாபாரத்துல இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பொருள் வாங்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. 100%, 200%, 300%, 500% டெஃபரண்டா நான் எழுதி தரேன். நிச்சயமா எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நீங்க ஒரு மாதம் ஒரு 100 பாயிண்ட் அப்படிங்கிறத 4 முறை செய்ய முடியும். ஒரு 100 பாயிண்ட், 2வது ஒரு பில் 100 பாயிண்ட், 3வது ஒரு பில் 100 பாயிண்ட், 4வது ஒரு பில் 100 பாயிண்ட். அப்போ ஒரு மாதம் நீங்க 400 பாயிண்ட் அதிகபட்சமாக செய்ய முடியும். அந்த மாதிரி ஒரு மாதம் நீங்க 400 பாயிண்ட்டுகள் அதிகபட்சமாக நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு ரூ. 10,000 ஒரு ப்ராடக்ட் வவுச்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேற எங்கேயாவது இந்த மாதிரி நம்ம பொருட்கள் வாங்கும் பொழுது இந்த அளவுக்கு நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது கிடைக்குதா, இல்ல இந்த வவுச்சர் அதாவது நம்ம திரும்ப பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு வசதி அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா இல்லை. இதுதான் என்ன சொல்றோம், வைஸ் கன்சியூமரிசம். ஸோ வைஸ் கன்சியூமரிசம் அப்படின்னா யாரு? ஏன்னா நம்ம எல்லாருமே பொருட்கள் வாங்கக்கூடிய நபர்கள். நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய நம்ம பிடிச்ச பொருட்களை, நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் ஆர் சம்டைம்ஸ் தேவை இல்லாத பொருட்கள் இருந்தால் கூட ஏதோ ஒன்று சம்திங் நமக்கு அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம வாங்கிட்டே தான் இருக்கும். ஒரு காலத்துல தான் பட்ஜெட் போட்டு வாங்குவாங்க. இன்னைக்கெல்லாம் பட்ஜெட் போட்டு யாரும் எதுவுமே வாங்குறதே கிடையாது. இன்னைக்கு எது அத்தியாவசியமா இருக்கு அப்படின்னா தேவையோ தேவையில்லையோ நம்ம பிடிச்சிருக்கா அவ்வளவுதான். பிடிச்சிருக்குன்னா நம்ம வாங்க போறோம். இப்படிதான் இன்னைக்கு இந்த மார்க்கெட், இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு 400 பாயிண்ட் இதை செய்யும் பொழுது
ஒரு மாதத்தில் நம்ம வீட்டுக்கு நமக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கும் பொழுது 4 மாதம் வாங்கும் பொழுது ஒரு 10,000 ரூபாய்க்கான வவுச்சர் நமக்கு கிடைக்குது அப்படின்னா இதை விட ஒரு பெரிய அட்வான்டேஜ் இன்னைக்கு வேற எந்த விதமான பிஸ்னஸ்லையோ இல்லை ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்கக்கூடிய இடத்துலையோ சூப்பர் மார்க்கெட்லையோ ஹைப்பர் மார்க்கெட்லையோ எங்கே நீங்கள் போனாலும் எங்கேயுமே இது வந்து கிடையாது. சூப்பர் மார்க்கெட்டில் ஹைப்பர் மார்க்கெட்டில் மேக்ஸிமம் போட்டுருப்பாங்க, நீங்கள் 5 வாங்கினா 1 ஃப்ரீ, 4 வாங்கினா 1 ஃப்ரீ, இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பான். ஆனால் அந்த 4 5 நீங்கள் வாங்கினா அந்த காஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி அவன் ஏற்றி வச்சிருப்பான். நம்ம என்ன பார்க்குறோம், ஓ 4 வாங்கினா 1 ஃப்ரீ கிடைக்குதா, ரைட், நமக்கு ஒரு ஃப்ரீ, நமக்கு ஒரு லாபம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் அந்த இடத்துல உண்மையிலே ஒரு லாபம் இல்லை. நம்ம மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணி அந்த பொருளை வாங்க வைக்கிறதுக்கான இன்னொரு விதமான ஒரு விளம்பர யுக்தி, அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இவ்வளவுதானா சார்? 4 மாசம் நான் வாங்கினா 2,500 ரூபாய்க்கான ஒரு பொருளுக்கான ஒரு வவுச்சர் இவ்வளவுதான் கிடைக்குமா, இவ்வளவுதான் இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. அதை தாண்டி நீங்க முதல் மாதம் நீங்க வாங்குறீங்க, 30% வரை நமக்கு ஒரு சலுகை இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 1,050 ரூபா நமக்கு மிச்சமாகும். ரெண்டாவது, வெஸ்டீஜ்ல 18 தேதி வரைக்கும் நமக்கு ரீபர்ச்சேஸ் ஆஃபர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10% வரை நமக்கு ப்ராடக்ட்ஸ்க்கு உண்டான ஒரு டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதுல ஒரு 350 ரூபா நமக்கு மிச்சமாகுதுன்னு வைங்களேன். சராசரியா நம்ம ஒரு 5%, 8%, 12%, 16%, 4 போனஸ் லெவலில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கும் பொழுது நீங்க ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%, தட் இஸ் 300 பிவி இதை வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கும்போது ஒரு 8%ல ஒரு 144 ரூபாய் உங்களோட ஒரு கமிஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே நீங்க அடுத்த கட்டம் ஒரு 12% நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஒரு 216 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அதே ஒரு 18% நீங்க இருக்கீங்க அப்படின்னா 288 ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சராசரியாக ஒரு எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 8% நீங்க இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு 1,544 ரூபாய் ஒரு மாதம் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். ஸோ இதே ஒரு மாதம், தட் இஸ் 4 மாதங்கள், ஏன்னா இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது 4 மாதங்கள் நம்ம செய்யணும். ஸோ அந்த மாதிரி 4 மாதங்கள் நம்ம செய்யும் பொழுது நம்ம கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னங்கிறத யோசிச்சு பாருங்க. ஒரு மாதம் உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 3,500 ரூபாய்க்கு நீங்க வாங்குறீங்க. ஒரு 4 மாதம் நம்ம வாங்கும்போது ஒரு 14,000 ரூபாய் நம்மளோட செலவு அப்படிங்கிறது ஆகுது. இந்த 14,000 ரூபாய் செலவு அப்படின்னு பார்க்கும்போது எம்ஆர்பி டிபி பெனிஃபிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 1,050 ரூபாய், 4 மாதத்துக்கு ஒரு 200 ரூபாய், ஃப்ரீ ப்ராடக்ட் வவுச்சர் ஒரு 350 ரூபாய்க்கு நமக்கு ஒரு ப்ராடக்ட் வவுச்சர் கிடைக்குது. 4 மாதத்துக்கு ஒரு 1,400 ப்ளஸ் ஒரு 8%ல இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாங்கன்னா 576 ரூபா அவங்களோட வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ டோட்டல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6,176 ரூபாய் பிளஸ் நமக்கு 2,500 ரூபாய்க்கான ப்ராடக்ட் வவுச்சர் கிடைக்குது. ஸோ டோட்டல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 8,676 ரூபாய். சிம்பிள் கணக்கு. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு 4 மாதம் ஒரு 14,000 ரூபாய் நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா 4 மாசத்துல நம்ம தொடர்ச்சியா வாங்கும்போது 8,676 ரூபாய் நமக்கு திரும்ப கிடைக்க பெறுது. அந்த மாதிரி கிடைக்கும் போது ஆக்சுவலா 14,000 ரூபாய் நீங்க செலவு பண்றீங்கன்னா 4 மாசத்துல உண்மையிலேயே அந்த செலவு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5,324 ரூபாய். தட் இஸ் 60% நீங்க பண்ற செலவுக்கு மிச்சப்படுத்தக்கூடியது. இதுதான் என்ன சொல்றோம், வைஸ் கன்சியூமரிசம். ஸோ ஒரு புத்திசாலியா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் நம்ம ஏதோ ஒரு இடத்துல போய் ப்ராடக்டை வாங்குறதுக்கு பதிலாக இன்னைக்கு பெஸ்டீஜ்ல நம்ம பொருள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கும் பொழுது இன்னைக்கு கிட்டத்தட்ட 60% நமக்கு மிச்சம் ஆகுது. இது புத்திசாலித்தனமா, இல்ல மாதம் மளிகை கடையில போயிட்டு நம்ம லிஸ்ட் கொடுத்து இந்த பொருளை வாங்கி எந்த பெனிஃபிட்டுமே இல்லாம நம்ம பொருள் வாங்குறது புத்திசாலித்தனமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ரைட், இது வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடியது யாருக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா
இப்போ சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு இந்த ஐடிலாம் வேணாம் சார், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார், என்னால் யார்கிட்டயும் போய் நான் பேச முடியாது, மற்றவங்கள பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும், நான் போயிட்டு சோப்பு பேஸ்ட் இதெல்லாம் என்னால் விற்க முடியாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அட்லீஸ்ட் அவங்க வீட்டுக்கு மாதா மாதம் தொடர்ந்து பொருள் வாங்கினா கூட 60% அவங்களுக்கு சேவிங்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்னைக்கு செல்ஃப் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஒரு 100 பிவிக்கு நம்ம பண்ணணும். ப்ளஸ் மற்றவங்களுக்கு நம்ம ஒரு ஹவுஸ் மீட்டிங் பண்ணுறோமோ, இல்லை 1-to-1 நம்ம மீட்டிங் பண்ணுறோமோ, இல்லை நம்ம தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரை பார்க்குறோமோ, ஏதோ 4 ப்ராடக்ட் நம்ம அவங்கள்ட்ட பேசி அவங்க வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தால் அவங்கள்ட்ட நம்ம ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம். எப்படி இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு 200 பிவிக்கு பொருட்கள் அப்படி போனாலும் சரி, அவங்களே ஒரு ஐடியா போட்டு அவங்க தொடர்ந்து பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் 60%. இதை விட இன்னைக்கு நம்ம வேற என்ன வேணுங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரைட், எனக்கு நல்லா இருக்கு சார், எனக்கு பிடிச்சிருக்கு, சரி இந்த விஷயத்தை நான் கண்டினியூ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பட் இதனால என் வாழ்க்கையை மாறிடுமா, நான் என்னோட என்னோட எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் பூர்த்தி ஆகுமா, லைஃப்ல கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் எனக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நான் வாழணும்னு நினைக்கிறேன். ஒரு சுதந்திரமா நான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பொருளாதார சுதந்திரம் இன்னைக்கு வெஸ்டிஜோட கொள்கையே அதுதான். இதெல்லாம் நான் எப்படி அடைய முடியும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். தட் இஸ் பவர் ஆஃப் கன்சிஸ்டன்சி. சரி, அதென்ன பவர் ஆஃப் கன்சிஸ்டன்சி? இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் தான். இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள், இது மாதா மாதம் நீங்க பண்ணும் பொழுது 60% வரை உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது. சரி, இதே நான் ஒரு வியாபாரமா பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். என் குடும்பத்திற்கு பொருளாதார சுதந்திரம் வேணும். நான் விருப்பப்பட்ட மாதிரி என் குடும்பத்தை அமைக்கணும். நான் விருப்பப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழணும். அதுக்கு எனக்கு பணம் வேணும். இந்த பணத்தை எப்படி நான் சம்பாதிக்க முடியும்? 60% பெனிஃபிட் வருது. சரி, ஓகே, 60% பெனிஃபிட் இது அப்படி நம்ம வாங்கிட்டே இருக்கலாம், போய்கிட்டே இருக்கும். இதுலேருந்து எனக்கு பெருசா ஒரு வருமானம் வந்துருமா அப்படின்னா, அந்த வருமானம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா, அடுத்து நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியதுதான் இந்த பவர் ஆஃப் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சியை கன்சிஸ்டண்டா பண்ணணும். சிம்பிள். பெஸ்டிஜ் வியாபாரம்ங்கிறது பெரிய ஹை ஃபண்டாலாம் கிடையாதுங்க. சிம்பிளான வர்த்தகம் தான் பெஸ்டிஜ். சிம்பிளா பண்ற மேட்ரை ரெகுலரா பண்ணாலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்க அடைய முடியும். அதுதான் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டண்டா பண்ணணும். சரி, இது எப்படி கன்சிஸ்டண்டா நம்ம பண்ணணும்? நமக்கு மிகப்பெரிய ஒரு வருமானம் வரணும், நம்ம சொந்த கால நிற்கணும். அப்படிங்கும்போது இன்னைக்கு வெஸ்டீஜ் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு 6 லைனை நீங்க உருவாக்கணும். இந்த 6 லைன்ஸ் யாரு? அண்ணன் தம்பி, அக்கா தங்க, மாமா மச்சான், சித்தப்பா சித்தி, அத்தை மாமா, இப்படி இல்லை. யாருக்கெல்லாம் வாழ்க்கை முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, யாருக்கெல்லாம் பணம் சம்பாதிக்கணும், யாரெல்லாம் நிம்மதியாக வாழணும், யாரெல்லாம் என் குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வரணும், யாரெல்லாம் என்னோட எதிர்காலம் பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள், அதுதான் உங்களோட ஆக்டிவ் ஒர்க்கிங் லைன்ஸ். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேர்ந்த உடனே நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம சொந்தக்காரங்க தான் முதல்ல. நம்ம வீட்டுக்குள்ள அடுத்து நமக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஸு ஏதோ ஒன்று பேசி, ஏன்னா ஐடிக்கு பணம் கிடையாது, என்ட்ரி ஃபீ கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நம்ம நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்க 4 பேர், அண்ணன் தம்பி, அக்கா தங்க, மாமன் மச்சான், இந்த மாதிரி ஆட்களை டக்கு டக்குன்னு ஐடியா போட்டுருது. சார் 6 லைன் போட்டேன் சார். சரி, இந்த 6 லைன் போட்டால் 2 காணாமல் போயிடும், 2 ஓடி போயிடும், 2 செத்து போயிடும். இது என்னோட ஃபேவரட்டான ஒரு டைலாக். பிஸ்னஸ் உருப்படவே உருப்படாது.
எங்க அந்த தேவை அப்படிங்கிறது இருக்கோ அவங்கள உங்களோட 6 ஆக்டிவ் லைனா உங்களால் கொண்டு வர முடிஞ்சதுன்னா அப்படின்னா சிம்பிள் ஃபார்முலா, இந்த கன்சிஸ்டன்சியை அவங்க பண்ணணும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு 6 பேர், இப்போ மொத்தமாக உங்கள் டீமில் 7 பேர் இருக்கீங்க. 7 பேர் மாதம் மாதம் உங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வாங்கும்போது 700 பிவி அப்படிங்கிறது நடக்குது. இந்த 700 பிவி நடக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீட்டைல் ப்ராஃபிட்டில் ஒரு 500 உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, ரீபர்ச்சேஸ் ஆஃபர் பெனிஃபிட் ஒரு 10% அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 250 ரூபா அப்ராக்சிமேட்டாக. நீங்கள் 8% போனஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 468 ரூபாய். அண்ட் ஃபாஸ்டார்ட் வவுச்சர் 750 ரூபாய். ஸோ இது நீங்கள் ஃபர்ஸ்ட் மந்த் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1968 ரூபா உங்களுக்கான கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் அப்படிங்கிறது நிலையா பண்ணும், தொடர்ந்து பண்ணணும், நிறைய பேரை இதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ண வைக்கணும். அப்படிதான் நம்ம மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைய முடியும். அப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ உங்களை சேர்த்து உங்களுக்கு கீழே ஒரு 6 பேர் இருக்காங்க. டோட்டலாக மொத்தமாக 7 பேர் இப்போ உங்கள் டீமில் இருக்கீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 14ஆம் தேதிக்குள்ள, ஏன்னா சிஎன்சி 2லேருந்து 14, ஸோ இந்த 2லேருந்து 14க்குள்ள நீங்கள் புதுசாக ஒரு ஆளை ரெக்ரூட் பண்ணி 100 பிவியை பண்ண வைக்கணும். நான் சொல்றது ரொம்ப கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னாச்சு, 7 பேர், 7 பேர் இருக்கக்கூடிய ஒரு டீம்ல ஆளுக்கு ஒருத்தரை நீங்க புதுசா 100 பிவியில் கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல நீங்க ரெக்ரூட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன? இன்னைக்கு 1400 பிவி உங்க டீம்ல ஜென்ரேட் ஆகுது. ரீட்டைல் ப்ராஃபிட் ஒரு 500 ரூபா அப்படின்னு வச்சுங்க. ஸோ ரீபர்ச்சேஸ் ஆஃபரில் ஒரு 250, ஒரு 8% பர்ஃபார்மன்ஸ் போனஸில் ஒரு 846 ரூபா அப்ராக்சிமேட்டா. ஸோ 2வது மாதம், ஏன்னா ஃபாஸ்டாக 8% நமக்கு வந்து ஒரு மாதம் தான் கிடைக்கும், ஒரு டைம் தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் 1000 ரூபாய் ப்ராடக்ட் வவுச்சர் நீங்கள் எத்தனை பேரை புதுசாக 3 பேரை உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் 750 ரூபா வவுச்சர் வாங்க வைக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு கிடைச்சிட்டு போகுது. அப்போ 2வது மாதம் உங்கள் வருமானம், தட் இஸ் உங்கள் டோட்டல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1596. சரி, இது என்ன பண்ணும்? சிம்பிளான விஷயம், டூப்ளிகேட் பண்ணும். எப்படி டூப்ளிகேட் பண்ணுறது? இப்போ உங்கள் டீமில் ஒரு 14 பேர் இருக்காங்க. இந்த 14 பேரும் 2லேருந்து 14ஆம் தேதிக்குள்ள ஒரே ஒருத்தரை புதுசா ஜாயினிங் எடுத்து 100 பிவி பண்ண வைக்கணும். இது கஷ்டமா ஈஸியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு நபர் தான், ஒரே ஒரு நபர் 100 பிவிய பண்ண வைக்கணும், தொடர்ந்து பண்ண வைக்கணும், அவ்வளவுதான் விஷயம். ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ண வைக்கும்போது கிடைக்கக்கூடிய வருமானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீட்டைல் ப்ராஃபிட்ல ஒரு 500, ரீபர்ச்சேஸ்ல ஒரு 250, 12%. 3வது மாதம் நீங்க 12% போனஸ்ல நீங்க போறீங்க, ஒரு 2232 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டோட்டல் பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 2982 அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். 3 மாதம் பண்ணிட்டோம். 3 மாதத்துல 3வது மாதம் நமக்கு 28 பேர் இருக்காங்க. இந்த 28 பேர் ஆளுக்கு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஆளுக்கு ஒருத்தரை 14ஆம் தேதிக்குள்ள ஒரே ஒரு நபரை 100 பிவி கன்சிஸ்டன்சியில் ஜாயினிங் எடுக்கணும். இப்பவும் கேட்குறேன், இது கஷ்டமா ஈஸி? ஒரே ஒரு நபர் 14 தேதிக்குள்ள ஒரே ஒரு நபரை நீங்க ஜாயினிங் எடுத்து கன்சிஸ்டன்சி ஆஃபருக்குள்ள நீங்க கொண்டு வரும்பொழுது இப்போ 56 பேர் உங்க டீம்ல இருப்பாங்க. 56 பேர் 100 பிவி கன்சிஸ்டன்சி பண்ணும் பொழுது நீங்க பிரான்ஸ் டைரக்டரா மாறிடுவீங்க. ஸோ பிரான்ஸ் டைரக்டரா மாறும் பொழுது உங்களுக்கு
16% வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். அது தவிர டைரக்டர் போனஸ் ஒரு 15% அதிலிருந்து ஒரு பங்கு உங்களுக்கு கிடைக்கும். டீம் பில்டிங் போனஸ் ஒரு 3% அதிலிருந்து உங்களுக்கு பங்கு கிடைக்கும். அப்போ அப்ராக்சிமேட்டா 19,219 உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் 4 மாசம்தான். இந்த 4 மாசத்துல நீங்க என்ன பண்ணணும்? சிம்பிள். 2ல இருந்து 14க்குள்ள நீங்க 100 பிவியை முடிக்கணும். ஒரு புதுசா ஒரு ஆளை எடுத்து அவங்கள 100 பிவி பண்ண வைக்கணும். இத உங்க டீம்ல இருக்கிற ஒட்டுமொத்த ஆட்களும் இத மட்டுமே டூப்ளிகேட் பண்ணணும். சிம்பிளா இருக்கா? டஃபா இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி நீங்க 4 மாசத்துல ஒரு பிரான்ஸ் டைரக்டர் ஆகுறீங்க. டைரக்டர் போனஸ் நமக்கு கிடைக்குது. இது ரெகுலரா நீங்க பண்ணும்போது 4 மாசம் முடியும் பொழுது உங்களுக்கு 2,500 ரூபாய்க்கான ஒரு ப்ராடக்ட் வவுச்சர் உங்களுக்கு கிடைக்கும். 5வது மாதம் இது அப்படியே டூப்ளிகேட் ஆகும்பொழுது 56 நபர்கள் ஆளுக்கு ஒருத்தரை 2ல இருந்து 14க்குள்ள ஸ்பான்சர் பண்ணி 100 பிவி பண்ண வச்சாங்க அப்படின்னா 112 பேர் உங்க டீம்ல இருப்பாங்க. 100 பிவி பண்றாங்க அப்படின்னா 11,200 பிவி உங்களுக்கு கிடைக்குது. ஒட்டுமொத்தமாக 5வது மாதம் உங்களுடைய டோட்டல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 ரூபாய். இந்த 30,000 ரூபாயில உங்க பர்ஃபார்மன்ஸ் போனஸ் மட்டுமே 9,522, உங்க டைரக்டர் போனஸ் ஒரு 9,300 அண்ட் டீம் பில்டிங் போனஸ் ஒரு 11,000. நீங்க ரீட்டைல் ப்ராஃபிட்டை விட்டுறலாம், ரீபர்ச்சேஸ் ஆஃபரை விட்டுறலாம். உங்களுக்கு டேட்டா வரக்கூடிய வருமானம் மட்டுமே இந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்குது. யோசிச்சுப்பாரு. சரி, இப்ப இதுவே உங்க டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க பண்ண வைக்கிறீங்க. ஏன்னா இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் என்ன? டூப்ளிகேஷன். நம்ம என்ன பண்றோமோ மற்றவங்களை அதையே நம்ம செய்ய வைக்கணும். அந்த மாதிரி ஒரு டூப்ளிகேஷன் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க முதல் மாசம் ஆரம்பிச்சீங்க, 5வது மாசம் நீங்க பிரான்ஸ் ஆனீங்கன்னா 2வது மாசம் ஆரம்பிக்கக்கூடிய நபர்கள் அவங்க அதே போல 5வது மாசம் அவங்க பிரான்ஸ் ஆவாங்க. அப்படின்னா 6வது மாதம் உங்களுக்கு கீழே அந்த 6 நபர்களும் பிரான்ஸ் டைரக்டர் ஆவாங்க. ஸோ அவங்க பிரான்ஸ் டைரக்டர் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்குமே 11,200 பிவி அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகுது. விச் மீன்ஸ் அப்ப நீங்க யாரு? கிரவுன் டைரக்டர். ஸோ ஒரு கிரவுன் டைரக்டர் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கான வருமானம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் போனஸ், டைரக்டர் போனஸ், லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ், டிராவல் ஃபண்ட் இது எல்லாமே சேர்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1,89,000 ரூபாய். இப்ப நான் சொல்றது உங்க வருமானம் தான், பெனிஃபிட்ஸ் இல்லை. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 6 மாசத்துல 1,89,000 உங்களால அச்சீவ் பண்ண முடியும். பட் இப்போ நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு கேட்குது என்ன அப்படின்னா, சார் இதெல்லாம் சும்மா மூட்டை மூட்டையாக போட்டு நம்பர் காமிக்கிறதுலாம் ஈஸி சார், இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஃபீல்டில் வந்து எங்களை மாதிரி இறங்கி பார்த்தா தான் சார் செய்யும், நீங்கள் வந்து வேலை செஞ்சு பார்ப்பீங்களா அப்படிலாம் நிறைய உங்கள் மைண்ட் வாய்ஸ்லாம் வருதுங்கிறது எனக்கு ஆல்ரெடி எனக்கு கேட்குது. நான் என்ன கேட்குறேன், இதை தேர்ந்தெடுத்தீங்க, வெஸ்டீஜை உங்களோட கெரியராக தேர்ந்தெடுத்தீங்க. ஸோ வெஸ்டீஜில் நான் பெரிய அளவில் நான் வளரணும், பெரிய அளவில் எனக்கு பொருளாதார முன்னேற்றம் வேணும், என் வாழ்க்கையை நான் சுதந்திரமாக வாழணும் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜியை அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2லேருந்து 14 அவ்வளோதான். இந்த 2லேருந்து 14 உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் 2ஆம் தேதியே பண்ண வேண்டியது உங்களோட கடமை. பிஸ்னஸ் மந்த் ஆரம்பிக்கும் போது நீங்கள் 100 பிவி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு இன்னைக்கு எல்லாருக்குமே வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அவங்களுக்கு தனித்தனி வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. உங்கள் குரூப்பில் நான் என்னோட சிஎன்சி நான் பண்ணிட்டேன், என்னோட 100 பிவி இந்த மாதம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நான் வாங்கிட்டேன். நீங்கள் போட்டிங்கன்னா நல்லதை செய்யும்பொழுது நல்லது மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்கள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மளிகை சாமான்
இதை மொத்தமாக வாங்குறீங்களா இல்லை டெய்லி டெய்லி கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வருவீங்களா? சரி, டெய்லி டெய்லி கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தால் கூட மேக்ஸிமம் போனால் 5 நாள் 10 நாளுக்குள்ளே அந்த மாதத்துக்கு தேவையான பொருட்களை மொத்தமாக வாங்கிடுறீங்களா இல்லைங்களா? ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து ஃபுல்லாக ஆர்டர் கொடுத்துட்றாங்க இல்லையா? ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, ஹைப்பர் மார்க்கெட் போகிறீங்க, ஃபர்ஸ்ட் வீக் ஒரு சண்டே வருது, ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வீட்டில் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க? ஷாப்பிங் போகிறாங்க. ஷாப்பிங் போகும்போது சும்மா அப்படியே கண்ணில் படத்தெல்லாம் வாங்குறாங்களா, இல்லை அந்த மாதம் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறாங்களா? தேவையான பொருட்களை அவங்க வாங்குறாங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை மேக்சிமம் போனால் 5 தேதி 10 தேதிக்குள்ளே எப்படி நம்ம வாங்குறோமோ அதே போல தான் இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் அப்படிங்கிறத 14ஆம் தேதிக்குள்ள நம்ம முடிச்சே ஆகணும். இது நிறைய பேர் அது மாதிரி இழுக்கிறது இல்லை. அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதோ இல்லை ஹைப்பர் மார்க்கெட்டோ இல்லை சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை ப்ரொவிஷன் ஸ்டோரோ ஏதோ ஒரு இடத்துல போனால் கூட முதல்ல லிஸ்ட் போட்டு கொடுத்துட்றாங்க. எங்கள் வீட்டில் அதான் நடக்குது. எங்கள் வீட்லேயே தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத 30ஆம் தேதி 31ஆம் தேதி போன மாதம் அந்த கடைசி நாள் அப்பயே போட்டு லிஸ்ட்டு கொடுத்து வந்துடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் கொண்டு டெலிவரி பண்ணிட்டு போயிடுவோம். இப்படி தான் எல்லார் வீட்லேயுமே நடக்குது. அதை கொஞ்சம் பாசிட்டிவாக மாற்றி யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படிங்கும்பொழுது இந்த 2லேருந்து 14க்குள்ள பண்ணக்கூடிய விஷயம் இன்னைக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1,89,000 ரூபாய் நமக்கு வருமானமாக கிடைக்கும். இப்பவும் நம்பிக்கை இல்லை சார், அதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு சார், அதெல்லாம் நடக்காது. சரி, நான் என்ன சொல்கிறேன், 100% இது நடக்காதுன்னு வச்சுப்போம். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கே நானும் வரேன். இதெல்லாம் பாசிபிளே இல்லை. 50% நடந்தால் 6 பேர் இருக்காங்க, இந்த 6 பேரில் 3 பேர் தான் செய்கிறாங்க. சரி, ஓகே, இந்த 3 பேர் அதை அப்படியே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம். மாதம் 100 பிவி கன்சிஸ்டன்சி 2லேருந்து 14க்குள்ள ஒரு ஜாயினிங்கு 100 பிவி 3 பேர் செய்யணும். 50% உங்கள் பிஸ்னஸ் நடக்கட்டும். 90,000 ருபீஸ் உங்களுடைய வருமானம் வரும். இன்னைக்கு 90,000 ருபீஸ் சம்பாதிக்கிறது ஈஸியா கஷ்டம்? கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. இன்னைக்கு ஐடி கம்பெனிஸ்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு எத்தனை இடத்துல இன்னைக்கு எவ்வளோ ஹை சர்டிஃபைடு பீப்புள் ப்ரொஃபஷனல்ஸ் இன்னைக்கு என்ன வருமானம் எடுக்கிறாங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 90,000 ருபீஸ் சரி, இதுவுமே வேலைக்காகாது சார். நான்லாம் ரொம்ப ஸ்லோ தான், என்னாலாம் அப்படிலாம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஓடலாம் முடியாது. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை, ஸ்லோவே போங்க. ஈவன் ஸ்டில் 25% இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40,000லேருந்து 50,000 ரூபாய் உங்களோட வருமானம் வந்தா யோசிப்பார். இன்னைக்கு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, வீட்டுக்கு 100 பிவி, ஒரு ஜாயினிங் 100 பிவி எடுத்தீங்கன்னா ஃபினிஷ். இதை ஃபாலோ அப் மட்டும் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த அட்லீஸ்ட் ஒரு 50,000 ரூபாயாவது ஒரு 25% இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். சரி சார், நான் உங்கள் ஆட்டத்துக்கு நான் வரேன். ரைட், ஓகே, வாங்க வாங்க வாங்க, சந்தோஷம். சரி சரி, உங்கள் ஆட்டத்துக்கு நான் வரேன். நான் எப்படி நான் வந்து மக்களை பேசி 100 பிவி நான் எடுக்கிறது, நான் என்ன பண்ணணும், அதுதான் உங்களுக்கான சஜஷன்ஸ். ஒரு சப்ளிமெண்ட்ஸ், ஒரு ஹெல்த் கேர் ட்ரைனிங்ஸ் 9 ஆண்டுகளாக நான் இன்னைக்கு வெஸ்டீஜில் ஹெல்த் கேர் ட்ரைனிங்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். என் ட்ரைனிங் நான் முடியும் பொழுது நிறைய பேருக்கு இன்னைக்கு ஹெல்த் பேக்கேஜ் அப்படின்னு நான் கொடுப்பேன். ஒரு சர்க்கரை நோய் வந்தால் என்ன மாதிரியான ஒரு பேக்கேஜ் கொடுக்கும், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும், ஒரு குளுக்கோ ஹெல்த், நீம், சீபக்தான், டயட்ரி ஃபைபர், கேனட்ரமா, இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் ஒரு 110 பிவி. இன்னைக்கு நம்மளை சுற்றி நம்ம வீட்டில் நம்ம சுற்றி நீங்கள் எத்தனை பேர் சர்க்கரை நோயோட இருக்காங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கணக்கே இல்லை, விடுங்க. ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. ஒரு ப்ரோகார்ட், ஃபிளாக்ஸிட் ஆயில், கேனோடர்மா, கோஎன்சைம் Q10, அலோவேரா ஒரு 106 பிவி,
ஒரு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கு, நுரையீரல் பிரச்சனை இருக்கு, நோனி, குறுக்குமின், கொலஸ்ட்ரம், ரெஸ்பகேர், அப்சார்பேட் விட்டமின் சி, 112 பிவி, போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த், 40 வயசு தாண்டிச்சுனால எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை தான். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கான ஒரு பேக்கேஜ் அப்படிங்கிறது இருக்கு. வெயிட் லாஸ் பண்ணுமா? இந்தியா இன்னைக்கு உலகத்திலேயே நம்பர் 1 நாடு எதுலனா அதிக உடல் எடை, உடல் பருமன்ல. ஸோ நிறைய பேர் இன்னைக்கு வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு பேக்கேஜ் இருக்கு. அதே போல கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா? அவங்களுக்கான ஒரு பேக்கேஜ் ஒரு 112 பிவி இருக்கு. பெண்களுக்கான ஆரோக்கியம், ஸோ பெண்களுக்காக இருக்கக்கூடிய இரகுலர் பீரியட்ஸ் இருக்கலாம், இல்லை நீர்க்கட்டிகள் ப்ராப்ளம் இருக்கலாம், இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கலாம், அதுக்கான ஒரு பேக்கேஜ் அப்படிங்கிறது இருக்கு. எந்த ப்ராப்ளமே இல்லை சார், நல்லா தான் இருக்கேன், நல்லாவே வாழ்நாள் முழுக்க நீங்கள் இருக்கணும், எந்த நோயும் வராமல் இருக்கும் நீங்கள் அப்படின்னா அதுக்கு சிஎம்டி கேனடர்மா ப்ரோட்டீன் பவுடர் காம்பியாட்டிக் சீபக்தான் 152 பிவி. இதில் ஒன்று ப்ராடக்ட் நீங்கள் வேணாம் நினச்சா கூட ஸ்டில் 100 பிபி நீங்கள் பண்ண முடியும். விவசாயம், இன்னைக்கு விவசாயம் இந்தியாவோட முதுகெலும்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த விவசாயத்தில் நெல் பயிர் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசல் நிலத்தை தயார் பண்ணுறதுல தேவைப்படக்கூடிய பொருட்கள் கிரானுவல்ஸ், ப்ரோடெக், நானோடெக், 82. அடுத்து சாயில் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு உண்டான ஒரு பொருட்கள், ஸ்ப்ரேயிங் பண்ணும்போது ஒன்று, ட்ரென்ச்சிங், ஸோ லாஸ்ட் டைம் அறுவடை செய்யக்கூடிய நாட்களில் நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள். இதுவே என்னாச்சுங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 4 சீசன். நீங்கள் ஒரு சீசன் அந்த ஒரு முதல் 20 நாள், அப்புறம் 50 நாள், 90 நாள், அப்புறம் 120 நாள், இதுக்குள்ளேயே நீங்கள் 4 மாதம் 100 பிவி அப்படிங்கிறது நீங்கள் பண்ண முடியும். அதுக்கான ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ். காய்கறிகள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஒரு ரெக்கமெண்டேஷன். அதே போல் மற்ற உற்பத்திகள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஒரு ரெக்கமெண்டேஷன். சாயில் அப்ளிகேஷன் என்ன பண்ணும், ட்ரென்ச்சிங்கில் என்ன பண்ணும், அண்ட் கம்ப்ளீட்டாக பழங்கள், காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான ஒரு ரெக்கமெண்டேஷன் என்ன. ஸோ யோசிச்சு பாருங்க, இப்போ இத்தனை விதமான ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறத இன்னைக்கு உங்ககிட்ட நான் கொடுத்துருக்கோம். சரி, இவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இல்லை. அடுத்ததா கலர் காஸ்மெட்டிக்ஸ். இன்னைக்கு எல்லாருக்குமே ஆசைப்படக்கூடிய, விரும்பக்கூடிய ஒரு விஷயம் கலர் காஸ்மெட்டிக்ஸ். நம்மளமா அழகாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஒரு நார்மல் ஸ்கின் அப்படி இருந்தால் கூட ஸ்கின் ஃபார்முலா 9 இருக்குது, கிளின்சிங் ஆயில் இருக்குது, ரெடியன்ட் க்ளோ மிஸ்ட் இருக்குது, ஹைட்ரேஷன் க்ரீம் இருக்குது, SPF 50+ இருக்குது. ஸோ ஒரு 129 பிவி நீங்கள் பண்ண முடியும், ஒரு 3800 ரூபாய். ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் ஒரு 4140 ரூபாய் கூட எக்ஸ்பென்சஸ் பர் மந்த். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் அதுக்கான ஒரு காம்பினேஷன் இருக்குது. காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தால் அதுக்கான ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்குது. பேசல் மேக்கப், ஸோ நம்ம அன்றாடம் நம்ம வீட்டை விட்டு வெளில போகிறோம், ஒர்க்குக்கு போகிறோம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பேசிக்கான நம்ம வீட்டுக்கு நம்ம செல்ஃபாக மேக்கப் பண்ணுறதுக்காக இத்தனை விதமான ஒரு பொருட்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 143 பிவி நம்ம கிடைக்கும். ஒரு கல்யாணம், ஒரு பிரைடல் மேக்கப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கான ஒரு பேக்கேஜ் பிளான் ஒரு 8000 ரூபாய். இன்னைக்கெல்லாம் ஒரு பிரைடல் மேக்கப் அப்படிங்கிறது நீங்கள் வெளில போனீங்கன்னா மினிமம் 1 லேக். கல்யாண பெண்ணை, மணமகனை அலங்காரம் பண்ணுறதுக்கு மட்டுமே இன்னைக்கு 1 லட்ச ரூபாய் கிட்ட செலவு பண்ணுறாங்க. ஸோ 1 லட்ச ரூபா செலவு பண்ணுற இடத்துல இதே பிரைடல் மேக்கப்பை நீங்களே செஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் ஒரு 8815 ரூபாயில் ஒரு 303 பிவியில் நீங்கள் செய்ய முடியும். ஸோ ஒரு பிரைடல் மேக்கப்கான ஒரு பேக்கேஜ் பிளான். ஸோ யோசிச்சு பாருங்க, உங்களுக்கான சிஸ்டம் எப்படி பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துட்டோம். ரெண்டாவது பொருட்கள், என்ன மாதிரி பொருட்கள், எப்படி நீங்கள் காம்பினேஷன் யூஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். இவ்வளோ விஷயங்களும் எப்பக்குள்ள பண்ணும், 14 தேதிக்குள்ள பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இதுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்க, 14th இதெல்லாம் நீங்கள் பண்ண தயாராகிட்டீங்க அப்படின்னா சான்ஸே இல்லைங்க, உங்கள் பிஸ்னஸ் மீதி இருக்கக்கூடிய அந்த 14 நாளில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத வளர்ச்சியை நீங்கள் அடைய முடியும். மீதி 14 நாள் உங்களோட கமிட்மெண்ட் என்ன? லெவல்ஸ் அச்சீவ் பண்ணுறது, LOB வாங்குறது, TB வாங்குறது, TBB வாங்குறது, டைரக்டர் போனஸ் வாங்குறது. ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுமோ அதை செகண்ட் ஃபேஸ். ஸோ இதோட தாரக மந்திரம், கன்சிஸ்டன்சி பண்ணுறதுக்கான தாரக மந்திரம் என்ன அப்படின்னா 60% உங்களோட பிஸ்னஸ் 14ஆம் தேதிக்குள்ள நடக்கணும். அவ்வளோதான், வெரி சிம்பிள்.
இந்த 14th 60% பிசினஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 14 நாள் உங்களோட வேலை என்ன? ட்ரைனிங் 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 ட்ரைனிங். சிம்பிள். மற்றவங்களுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும். இதை பண்ணுறதுக்கான பெனிஃபிட் என்னங்க நீங்கள் சொல்லணும். ஸோ அவங்களோட லெவல்ஸ் அச்சீவ் பண்ண வைக்கணும். உங்களோட இன்கம் எப்படி ஏறுங்கிறது நீங்கள் பார்க்கணும். இந்த விஷயங்கள் தான். மீதி 40% இது ஃபேஸ் 2 நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம். அப்போ உங்களோட ஹோம் மீட்டிங்காக இருக்கலாம், 1-to-1 மீட்டிங்காக இருக்கலாம், சிஎன்டி மீட்டிங்ஸாக இருக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாஷா நிறைய ட்ரைனிங்ஸ் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காரு. சிஎன்டி ட்ரைனிங்ஸ் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஆல் ஓவர் இந்தியா இன்னைக்கு என்டையர் சேல்ஸ் டீம் நிறைய சிஎன்டிஸ் எல்லாமே பண்ணிருக்காங்க. ஸோ எங்கே யார் ட்ரைனிங்ஸ் நீங்கள் பண்ணாலும் உங்களோட ப்ராஸ்பெக்ட்ஸை நீங்கள் அமிச்சாலே போகும். கூட நீங்கள் போய் அவங்களுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸை நீங்கள் கொடுத்தாலே போகும். ரெண்டே விஷயம்தான். இன்னைக்கு வெஸ்டீஜ் இன்னைக்கு நம்பர் 1 கம்பெனியாக இருக்கக்கூடிய ஒரே காரணம் பிகாஸ் 7 ஹேபிட்ஸ் ஆஃப் சக்சஸ். கன்சியூம், ஷேர், ப்ராஸ்பெக்ட், இன்விடேஷன், ஹோம் மீட்டிங்ஸ், டீம் ஒர்க், ஃபாலோ அப். இவ்வளோதான். 14 மந்த் எண்ட் 30, 31, 1 மேக்சிமம் அதுக்குள்ள நீங்க பண்ண வேண்டிய இந்த ஸ்டெப்ஸ் 3-7. ப்ராஸ்பெக்டிங், இன்விடேஷன், ஹோம் மீட்டிங், டீம் ஒர்க், ஃபாலோ. அவ்வளோதான். 3-14 நீங்க பண்ண வேண்டியது கன்சியூம் பண்ணும், ஷேர் பண்ணும். இது ஏதோ ஒரு புதுசா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னா நிச்சயமா இல்லை. இதெல்லாம் நம்ம கூடவே பறந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரைட். ஸோ இப்போ நிறைய பேர் கன்சிஸ்டன்சி பண்ணுறாங்க. சில பேருக்கு ஆல்ரெடி பண்ணிருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் எனக்கு 60 பிவிக்கான ஒரு வவுச்சர் இப்படி தான் எனக்கு கிடச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பிகாஸ் இன்கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் மந்த்து 12 பிவி, ஒரு 52 பிவி, ஒரு 64 பிவி நீங்கள் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 3 மாதம் 100 பிவி ப்ளஸ் அப்படின்னு நீங்கள் பண்ணும்பொழுது இப்போ சிஸ்டம் எதை எடுத்துக்கும் அப்படின்னா, நீங்கள் முதல் மாதம் பண்ணக்கூடிய அந்த 60 பிவி எடுத்துக்கிட்டு அதுக்குண்டான வவுச்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. தட் இஸ், நீங்கள் இதே ஃபர்ஸ்ட் மந்த்து இந்த பிவி நீங்கள் பண்ணிட்டீங்க, அதில் ஸ்கிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் மந்த்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு தொடர்ந்து ஒரு 4 மாதங்கள் நீங்கள் செய்யும் பொழுது தென் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 100 பிவிக்கான அந்த வவுச்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இதான் சிம்பிளான ஒரு விஷயம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ உங்களோட ஆப்பில் நீங்கள் போயிட்டு நீங்கள் பார்க்கும்போதே ஸ்கிப் ஃபர்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. 60 பிவி வவுச்சர் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா அது ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 4 மாதங்கள் இதை கவர் பண்ணி உங்களுக்கு 100 பிவிக்கான வவுச்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இதுதான் எனக்கு நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக்ஸ். ஸோ இந்த மிஸ்டேக்ஸை இது நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு 100 பிவிக்கான வவுச்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ டே வெசிஜன்ஸ் ஆல்மோஸ்ட் இந்த நேரம் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 892 பேர் இதில் அட்டன் பண்ணிருக்கீங்க. ஒரு சிம்பிளான விஷயம்தான். இதில் பெரிய ஒரு ஹைப்போதெட்டிக்கல் விஷயங்கள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. 2-14 நீங்கள் 100 பிவி பண்ணும். ஒரு ஜாயினிங் நீங்கள் எடுக்கணும். 15 மந்த் எண்டுக்குள்ள இந்த பிஸ்னஸை மற்றவங்களுக்கு புரிய வச்சு அதை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணணும். இந்த 2 ப்ராசஸ் தான். 2 ப்ராசஸ் மட்டும் நீங்கள் பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்றதை விட கண்கூடாக உங்கள் செக்கு மாசம் ஏறதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அட்லீஸ்ட் ஒரு 10% இந்த மாதம் நடக்கக்கூடிய வியாபாரத்திலிருந்து ஒரு 10% நான் கூடுதலாக அடுத்த மாதம் செய்யணும்.
இந்த ஒரு 10% நீங்க கூடுதலாக நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துல 120% உங்களோட வியாபாரம் கூடும். இப்பவும் சொல்றேன், 50% தான் என்னால் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா கூட 60% உங்க வியாபாரம் கூடும். பொருளாதார சுதந்திரம் வேணும் வேணும் வேணும்னு மனசுல நினைச்சா மட்டும் பத்தாது. ஃபீல்டில் இறங்கி வேலை பார்த்தா மட்டும்தான் இது நமக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடாலஜி இதைத்தான் இப்போ உங்க முன்னாடி நான் எடுத்து வச்சிருக்கேன். கன்சிஸ்டன்சி இந்த மாதம் முடிஞ்சு போச்சு. நீங்க 16 தேதியில் இருக்கும். 14க்குள்ள நிறைய பேர் கன்சிஸ்டன்சி பண்ணியிருப்பாங்க. அவங்க இனிமேல் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய இந்த 15 17 நாட்களுக்குள்ள ஜாயினிங் 100 பிவி 200 பிவி ரீட்டைலிங் இதை மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். செக் கண்டிப்பா கேட்கும். அகைன் இந்த பிரசன்டேஷன் வெறும் இன்னைக்கு மட்டும் இந்த செவ்வாய்க்கிழமை நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பிரசன்டேஷன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பிரசன்டேஷன் யாருக்கெல்லாம் வேணுமோ, எந்தெந்த லீடர்ஸ் அவங்க டீமுக்கு வேணுமோ, என்கிட்டயோ பாஷா கிட்டயோ நீங்க ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா 5 பேர் தான் சார் வருவாங்க, 10 பேர் தான் சார் வருவாங்க, அது ப்ராப்ளம் இல்லை. எங்களுக்கு நீங்க இதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு வருமானத்தை நீங்க அடையணும். அதுதான் எங்களோட குறிக்கோள். ஸோ இந்த குறிக்கோள் வெற்றி அடையணும் அப்படிங்கும் பொழுது நீங்க எத்தனை பேருங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக நாங்க இந்த ப்ரோக்ராம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா செய்யறதுக்காக நாங்க தயாரா இருக்கோம். அட்வான்ஸா பேசுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டேட்ஸ் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம். டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் டீமுக்காக இதே ப்ரோக்ராம் கன்சிஸ்டன்சி பண்ணால் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நானும் பாஷாவும் அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரெசன்டேஷன் எங்களுக்கு கொடுங்க சார், நாங்கள் எங்கள் டீமுக்கு நாங்களே இதை நாங்கள் ட்ரைனிங் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும் இந்த ப்ரெசன்டேஷனை உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறதுக்கும் தயாராகிறோம். இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராம் இது இப்போ யூடியூப் லிங்க்ல இதை பிரைவேட்டாக தான் வச்சிருக்கேன். மற்ற எவ்ரி டியூஸ்டே நடக்கக்கூடிய டீச்சிங் டியூஸ்டே நடக்க மாதிரி இந்த ப்ரோக்ராம் இது பப்ளிக்காக நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா சீரியஸ்னஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் பிஸ்னஸ் வளரும். யாரெல்லாம் சீரியஸாக இருக்கீங்களோ ரெக்வஸ்ட் கொடுங்க. அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா மட்டும்தான் நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அதனால ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இதை நான் ப்ரைவேட்டைஸ் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எத்தனை பேர் நீங்கள் சீரியஸாக இருக்கீங்க, உங்கள் டீமுக்காக இந்த ப்ரெசன்டேஷன் வேணும், இல்லை நீங்கள் இந்த ப்ரெசன்டேஷன் எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க, எவ்வளோ பேர்கிட்ட இந்த ரெக்வஸ்ட் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபர்தர் அந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது போகும். பட் சிம்பிள் மெத்தடாலஜி ஞாபகம் வச்சிங்க. 2லேருந்து 14, 15லேருந்து 30 இல்லை 31 இவ்வளோதான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். இதை ரெகுலராக நீங்கள் பண்ணிங்கனாலே நிச்சயமாக வரக்கூடிய அடுத்த ஒரு 3-4 மாதங்களில் மிகப்பெரிய வளர்ச்சி நீங்கள் பார்க்க முடியும். ஸோ 2026 நம்மளோட புது வருஷம் தொடங்க போகுது. இந்த புது வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சியை நம்ம அடைய முடியும். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் த சக்ஸஸ் அண்ட் விஷ் யூ வெல்த். தேங்க்யூ ஸோ மச் அசோக் சார், வண்டர்ஃபுல் ப்ரெசன்டேஷன். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு டீச்சிங் டியூஸ்டே நிறைய பேருக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு டீச்சிங் டியூஸ்டேவாக கண்டிப்பாக இருக்கும் நம்புகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த மீட்டிங்கை ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன் ரெண்டுலேயுமே பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கும். அண்ட் வரக்கூடிய மார்ச் மந்த் வரைக்கும் இதுதான் எங்களோட ஃபோக்கஸ். இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் அடுத்த கட்டங்களுக்கு மூவ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த ட்ரைனிங் எல்லாருக்குமே நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். விஷுவல் தேங்க்யூ டீம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் அசோக் சுந்தரன் சார், கிவிங் அ வண்டர்ஃபுல் செக்ஷன் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.